ஏராளமான வாகனங்கள் பயணிக்கக்கூடிய பரபரப்பான சாலை ஒருபுறம், இயற்கை மற்றும் பசுமை சூழ் எழில்மிகு வனப்பகுதி இன்னொரு புறம். இது ரெண்டுமே ஒன்னா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அடையாறு ராஜா அண்ணாமலைபுரம்ல இருக்கக்கூடிய தொல்காப்பிய பூங்கா. சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் மூலமா 58 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அடையாறு உப்பங்கழி சீரமைப்பு பணிகளுக்கு பிறகு தொல்காப்பிய பூங்காவா உருவாக்கப்பட்டிருக்கு. 2011ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் இந்த பூங்கா பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. தற்போது 2025ஆம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் 42.45 கோடி ரூபாய் செலவில் இந்த தொல்காப்பிய பூங்கா புனரமைக்கப்பட்டிருக்கு. இந்த புனரமைக்கப்பட்ட இந்த தொல்காப்பிய பூங்கா என்ன மாதிரியான புது பொழிவுகளோட காட்சியளிக்க அப்படின்றத உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பூங்காக்குள்ள வந்ததுமே நம்மளுக்கு இந்த பூங்காவோட ஒரு குட்டி மினியேச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த குட்டி மினியேச்சர்னு சொல்கிறத விட ரொம்ப பெரிய மினியேச்சர்னு கூட சொல்லிக்கலாம். பூங்கா உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம முன்னாடியே ஒன்ஸ் ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மினியேச்சரை பார்த்துடலாம். நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றதுக்காக தகவல் பலகைகள்லாம் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதுலேயும் மெயினாக இந்த கற்கள்லையே வந்து நம்மளுக்கு பூச்சிகள் விலங்குகள்ன்ற மாதிரி சிற்பங்கள்லாம் வடிவமைச்சிருக்காங்க. இது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம உள்ளே போயிடலாம். பெட்ஸ் ஆர் நாட் அலோட். தனியாக வாங்க, தயவு செஞ்சு பெட்ஸ் கூப்பிட்டு வராதீங்க. பூங்காக்குள்ளே வந்ததுமே நேராக நம்ம உள்ளே வர்றது இந்த விசிட்டர் சென்டர் தான். விசிட்டர் சென்டரில் நம்மளுக்கு இங்கேயோ எடுத்ததுமே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து டைம் அலாட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் நமக்கு பார்க் ஓப்பனில் இருந்தாலும் மார்னிங் 6:30லேருந்து 8:30 வரைக்கும் இந்த பூங்காவில் நடைப்பயிற்சிக்காக பதிவு பண்ணியிருக்கக்கூடிய நடைப்பயிற்சியாளர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. பள்ளி குழந்தைகள் இந்த பூங்காவை பார்வையிடுறதுக்கு காலையில் 9:30 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தொடர்ந்து 2:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் பொது பார்வையாளர்கள் பொதுமக்கள் பார்வையிடுவதற்கான நேரம் அப்படின்றது இந்த 2 மணி நேரம் தான். மொத்தமாக பொது பார்வையாளர்கள் வந்து 100 பேர் தான் ஒரு நாளைக்கு இந்த பூங்காவை பார்வையிட அனுமதிக்கப்படுறாங்க. அடுத்ததாக தொடர்ந்து 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மாலை நேரத்தில் நடைப்பயிற்சியாளர்கள் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய நடைப்பயிற்சியாளர்களுக்கு மட்டும்தான் இந்த பூங்காவில் அனுமதிக்கப்படுறாங்க. வீக் டேஸில் தேர்ஸ்டேவை தவிர்த்து மற்ற எல்லா டேஸுமே பார்க் ஓப்பனில் தான் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் பப்ளிக் ஹாலிடேஸில் வந்து பார்க் வந்து க்ளோஸில் இருக்கும். விசிட்டர் சென்டர்லேருந்து நம்ம நேராக உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம பார்க்கில் எங்கெங்கெல்லாம் போகிறோம் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு நமக்கு ஒரு ரூட் மேப் கொடுத்துருக்காங்க. இந்த ரூட் மேப்பை பார்த்துட்டு நம்ம நேராக உள்ளே போகலாம். தொல்காப்பிய பூங்கா அப்படின்றது நம்மளுக்கு பொழுதுபோக்குக்கான ஒரு இடமா மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கற்றலுக்கான ஒரு இடமாவும் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்காக நம்மளுக்கு வந்து இங்கே தகவல் பலகை மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பருந்து அந்த பூச்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சி இருக்குது. அதை பற்றின கூடுதல் தகவல் இதை நம்ம தொட்டோம் அப்படின்னா அந்த பூச்சியை பற்றின மொத்த தகவலும் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ் ஆங்கிலம்னு 2 மொழிகள்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷனையும் அவங்க கேதர் பண்ணிட்டு போவாங்க. நம்ம
நம்ம இருக்கக்கூடிய இந்த தொல்காப்பிய பூங்கா அப்படின்றது இந்த 58 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு சதுப்பு நில பகுதி. முதல்ல நம்மளுக்கு சதுப்பு நில பகுதிகள்லாம் என்ன, சதுப்பு நில காடுகள்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் இங்கேயே உங்களுக்கு அதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. சதுப்பு நில காடுகள் அப்படின்றது கடற்கரையோரங்களில், ஆறு கடலோட கலக்கக்கூடிய முகத்துவாரங்களில், உப்பங்கழிகள் அடுத்து இருக்கக்கூடிய சேறு கலந்த நிலங்களில், அதாவது சாதாரண தண்ணி நல்ல தண்ணிகள் இல்லாமல் உப்பு நீரில் வளரக்கூடிய ஒரு வகையான தாவர கூட்டங்களே சதுப்பு நில காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. பொதுவாக இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு சில கோவில்களில் அந்த கோவிலுடைய தல வரலாறு எல்லாம் அந்த கோவில்கள்லேயே பதிய வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த பூங்காலையும் இந்த பூங்கா முன்ன எப்படி இருந்துச்சு, எதனால் இந்த பூங்கா பொலிவிழந்து போச்சு, இது மறுபடியும் பொலிவடைய செய்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை, என்னென்ன மாதிரியான புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே ரொம்ப தெளிவாக விளக்கமாக பதிய வச்சுருக்காங்க. அதை நீங்கள் எல்லாத்தையுமே நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்குலாம் இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ வீட்டில் நீங்கள் ஒரு புக்கை வச்சு இது பேர் இந்த பூச்சி, இது வெட்டுக்கிளி, இது பட்டுப்புழு அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது போல வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு கிளம்பி இங்கே வந்துருங்க. நம்மளுக்கு வந்து கல்லுலே வந்து எல்லாத்தையும் செதுக்கியிருக்காங்க. இந்த கல்லில் செதுக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமுமே அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கு அது செதுக்குன உயிரினமா இல்லை அது நிஜமாலுமே அந்த இடத்துல அட்டாச் ஆகி இருக்கா அப்படின்ற அளவுக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக செதுக்கியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறப்போ அது நிஜமாலுமே அந்த பூச்சி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ குழந்தைங்க கொஞ்சம் பயந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குள்ள ரொம்ப அழகான ஒரு பார்க். நிச்சயமாக குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்க். நம்ம நேராக உள்ளே வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக வந்து நடைப்பயிற்சிக்கான வழித்தடங்கள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது 2 வகையான நடைப்பயிற்சி வழித்தடங்கள் இங்கே அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்து குறைந்த நடைப்பயிற்சி வழித்தடம், இன்னொன்று நீண்ட நடைப்பயிற்சி வழித்தடம். ஒன்னுடைய கிலோமீட்டர் வந்து 1.3 கிலோமீட்டர் அண்ட் இன்னொன்று 3.2 கிலோமீட்டர்ஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே நடந்து போயிட்டு இருக்க போய் நமக்கு சைடில் இருக்க எல்லா மரங்களுக்குமே அந்த மரங்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்றது கீழே அந்த மரங்களுக்கு கீழேயே பெயர் பலகைகளோடு இருக்குது, இன்க்ளூடிங் பொட்டானிக்கல் நேம்ஸோட கொடுத்துருக்காங்க. அடுத்ததா கிட்ஸ் ஏரியா இருக்குது. கிட்ஸ் ஏரியாவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே இந்த ஏரியா, அதாவது இந்த தொல்காப்பிய பூங்கா அப்படின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்கான பிளேஸ் மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸாக்டான இன்ஃபோடைன்மெண்ட்கான பிளேஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த கிட்ஸ் ஏரியாவில், கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியாவில் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபோடைன்மெண்ட், அதாவது இன்ஃபர்மேஷன் கலந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸாக அதை வந்து நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு நிறைய வகையான பேர்ட்ஸோட நேம்ஸு, இன்செக்ட்ஸோட நேம்ஸு, இது எல்லாமே ரொம்ப ப்ளேஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அட்வென்ச்சரஸ் பார்க்கில் பார்த்துருப்பீங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கும். அதே சமயத்தில் அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளேஸாகவும் இந்த பிளேஸ் கண்டிப்பாக இருக்கும். சிட்டியில் இருக்கக்கூடிய முக்காவாசி நபர்கள், அதிலும் சொல்லப்போனால் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பணி நிமித்தமாக சென்னையில் வந்து செட்டில் ஆன நபர்களாக மட்டும்தான் இருப்போம். நம்ம எல்லாருக்குமே விடுமுறை நாட்கள் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அவங்கவுங்களோட சொந்த ஊரை நோக்கி போகணுன்ற ஏக்கம் அதிகமாகிடும். அந்த ஏக்கத்துக்கு காரணம் வந்து ஊர்களில் இருக்கக்கூடிய இயற்கையான சூழல், பசுமையான சூழல், இயற்கையான காற்று, அந்த காற்றை சுவாசிக்கணுன்ற ஏக்கம்னு கூட சொல்லலாம். ஆனால் சென்னையிலே அப்படி ஒரு அழகான பசுமையான இயற்கையான சூழல் நிறைந்த ஒரு இடம் இருக்குது.
பார்க் ஓப்பனிங் டைம் வந்து 6 to 6 அப்படின்னு போட்டிருந்தாலுமே கேட்டகரைஸ் பண்ணி ஜென்ரலைஸ்டாக தான் நம்மளுக்கு வந்து பீப்புள் வந்து விசிட்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியான டைமிங் கூட நம்மளுக்கு இந்த பார்க்கில் வந்து அலோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூட பள்ளி மாணவர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம், அவங்க என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு ஃபுல்லாக தொல்காப்பிப்புங்க பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? என்னென்னலாம் பார்த்தீங்க? சின்ன சின்ன இன்செக்ட்லாம் பார்த்தோம். அந்த உயிர்ஜீவன்களாம் எப்படி இருக்குது, அவங்க இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ அவங்க க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அங்கே நிறைய மீன்லாம் பார்த்தேன். அப்புறம் உள்ளே போகும்போதே அங்கே இருக்கிற மேம் வந்து பூச்சி பற்றிலாம் காமிச்சாங்க. நான் வகை வகையான இன்செக்ட்ஸ் பார்த்தேன். திமிங்கலம் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இந்த சூழ்நிலையோட எப்படி வந்து ஒத்து வாழணும், எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து இந்த பூங்காவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்சிருக்கு. க்ரொக்கடைலு, ஆண்ட்டு, ஓனா எல்லாம் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒரு என்டர்டைன்மெண்ட்கான ஒரு பார்க்காக மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷனோடு சேர்ந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் பார்க் அப்படின்னு தான் பசங்க சொன்னதை வச்சு நமக்கு தெரியுது. இதோ இங்கே பெருசாக பூ மாதிரி இருக்க ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம லிசனிங் ஏர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் காது வச்சு கேட்குறப்ப நமக்கு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாமே இந்த சைடு நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக கேட்குது. இந்த தொல்காப்பிய பூங்காவினுடைய புனரமைப்பு பணிகள் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. என்னென்ன மாதிரியான புனரமைப்பு பணிகள் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா, புதிய நுழைவு வாயில், கண்காணிப்பு கோபுரம், பார்வையாளர் மையம், பார்வையாளர் மாடம், நடைபாதை, சிற்றுண்டியகம், புதிய கழிப்பறைகள், திறந்தவெளி அரங்கம், இணைப்பு பாலம், கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதின்னு எல்லா இடங்களையுமே மேம்படுத்தி புனரமைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொல்காப்பிய பூங்கா சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாகவும் செயல்பட்டு வருது. சுற்றுச்சூழல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துறதுக்காக இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம எல்லா இடத்தையும் பார்த்துட்டு கடைசியாக இந்த வாட்ச் டவருக்கு வந்து நின்னோம் அப்படின்னா, வாட்ச் டவர்லேருந்து நமக்கு பைனாக்குலர் கூட நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து தூரமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம். இந்த வாட்ச் டவர்லேருந்து பார்க்குறப்ப நமக்கு சிட்டி ஒரு சைடு பட்டினப்பாக்கம் பீச், இன்னொரு சைடு காடு, இந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூவுமே வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு தெரியும். இந்த தொல்காப்பிய பூங்காவை பார்வையிடணும் அப்படின்னா இதுக்கான டிக்கெட்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்வையிடணும் அப்படின்னா ஆன்லைனில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். தொல்காப்பிய பூங்காக்கான தனி செயலியும் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த செயலியிலையும் நீங்கள் உங்களோட டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கலாம்.